ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட பிஎஃப் கணக்கோட பாஸ்வேர்டு வந்து மறந்துருச்சு. அப்படி இல்லைனா நம்மளோட பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா எப்படி நம்ம வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இபிஎஃப்ஓட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இபிஎஃப்ஓ அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோமே உங்களுக்கு வந்து கீழே வந்து எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இதை கிளிக் பண்ணாமே உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து மேலே வந்து சர்வீஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதில் போய் ஃபார் எம்ப்ளாயீஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து மெம்பர் யூஏஎன் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோமே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாகின் பண்ணுற ஆப்ஷன் வரும். இப்போ நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இதில் வந்து ஃபஸ்ட் இடத்துலேயே உங்களோட யூஏஎன் நம்பர் வந்து நம்ம வந்து அடிக்கணும். அடிச்சுட்டு கீழே வந்து கேப்சா கோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை நம்ம டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ நீங்கள் சப்மிட்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களோட நேம், அதாவது உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து இங்கே நம்ம வந்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து அடிக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து உங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலா ஃபீமேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ வந்து கீழே வந்து கேப்சா கோட் இருக்கும் பார்த்தீங்களா, என்டர் யுவர் கேப்சா, அந்த கேப்சா கோடு கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஆதார் நம்பர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பரை வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ ஹேர் பை கன்சென்ட் டு ப்ரொவைட் மை ஆதார் நம்பர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, பயோமெட்ரிக் அண்ட் ஒன் டைம் பின்னுக்கு வந்து நம்மளோட ஆதார் நம்பரை கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம அக்செப்ட் கொடுத்துட்டு கீழே வந்து வெரிஃபை அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த நீங்கள் இப்போ கொடுக்கணும். கொடுத்தோமே இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகி வந்துடும். இப்போ வந்து நேம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது வெரிஃபை ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து அதே மாதிரி வந்து ஐ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் இப்போ வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோமே இப்போ வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை எடுத்து நம்ம வந்து என்டர் ஓடிபியில் வந்து அடிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்டர் கேப்சா கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்சா கோடு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்டர் ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பரில் வந்து ஓடிபி வந்து அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு வெரிஃபை அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆயிரும். இப்போ நம்ம வெரிஃபை கொடுக்கலாம். இப்போ வெரிஃபை கொடுத்தாமே உங்களுக்கு வந்து இப்போ வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நியூ பாஸ்வேர்டு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்மளோட புதுசாக வந்து நம்மளோட பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டே வந்து மறுபடியும் அடிக்கணும். கீழே அடிச்சுட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணுறதுக்கு இந்த பாஸ்வேர்டு தான் நம்ம அடிக்கணும். கீழே சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிடலாம்.